சி லாங்குவேஜில் வந்து வைல் லூப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா லூப்பிங் கான்செப்டில் வந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் தி லூப்பு தான் இந்த ஒயில் அப்படின்றது. இந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ப்ரோக்ராம் வந்து நம்ம சியில் எப்படி டைப் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கிளாஸில் ஆரம்பித்து இனிஷியலைசேஷன், டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் ஸ்கேன் ஆஃப் பிரிண்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுவோம். பட் வந்து ஒயில் எதுக்கு கொண்டுட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லார்ஜர் நம்பர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 1லேருந்து 100 வரையும் 1லேருந்து 1000 வரையும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமில் நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு நம்பரை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம், இல்லைனா 2-3 நம்பரை வந்து நம்ம செக் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஆனால் ஒரு 1000ஓ இல்லை ஒரு 100ஓ இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கும் போது நம்ம அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஒயில் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காகவும் கோடை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமில் வந்துட்டு ஒரு 100 வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறதுனா 100 டைம் நம்ம கோடு எழுதிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ நம்ம கோடோட லென்த்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் கண்டிஷனை செக் பண்ணி நம்ம வந்து அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம இந்த ஒயில் அப்படின்ற ஒரு கண்டிஷனையே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சின்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ண முடியும். இந்த சின்டாக்ஸ் வைஸ் தான் ஒரு ப்ரோக்ராமே ஒர்க் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம சின்டாக்ஸ் பார்க்கலாம். சின்டாக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ சின்டாக்ஸ் வைஸ் தான் எல்லாமே ஒர்க் ஆகும் நம்ம அந்த லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங்னு எடுத்துக்கிட்டாலே. ஓகே, ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைல் அப்படின்னு ப்ரீ டிஃபைன்டாகவே இருக்கும். இது வந்து ஒரு கீவேர்டுன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்மளால் மாற்ற முடியாது, க்ரியேட் பண்ண முடியாது, அப்டேட் பண்ண முடியாது. வைல் அப்படின்றது வந்து ப்ரீ டிஃபைன்டாக செட் ஆகிருக்கக்கூடிய ஒரு கீவேர்டு. ஓகே, இது வந்து ஸ்மாலில் தான் ஆரம்பிக்கும். இது இந்த ப்ராக்கெட் உள்ள டெஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டெஸ்ட் கண்டிஷன்ன்றது நம்ம வந்து எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம், கேரக்டர் டிஸ்பிளே பண்ண போகிறோமா, இல்லை வேல்யூவை டிஸ்பிளே பண்ண போகிறோமா, நம்பரை டிஸ்பிளே பண்ண போகிறோமா அப்படிங்கிறது வந்து இங்கே நம்ம கண்டிஷனாக நம்ம சொல்லிடணும். இந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம இந்த லூப்புக்குள்ளே வரணுமா வரக்கூடாதா அப்படின்றத டிசைட் பண்ணோம். ஓகேவா? அதான் டெஸ்ட் கண்டிஷன் அப்படின்றது. இப்போ இந்த டெஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாடி ஆஃப் த லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த பாடி ஆஃப் த லூப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்கும். இனிஷியலைசேஷன், டிக்ளரேஷன், இன்புட் கொடுக்குறது, அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுற எல்லா மெத்தட்ஸ் எல்லாமே இந்த பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம என்ன லாஜிக்கை பற்றி சொல்ல போகிறோம், என்ன மாதிரியான ப்ரோக்ராம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம், எல்லாமே இந்த பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே கொடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாடி ஆஃப் த லூப் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இன்கேஸ் இந்த பாடி ஆஃப் த லூப் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லூப் உள்ளே என்ட்ராகாது. இந்த லூப்பை விட்டு வெளியில் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் வந்து சிம்பிள் லாஜிக். இப்போ இந்த ஒயில் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ ஒயில் லூப்புக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் சீக்வல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். வேரியபிள் பக்கத்தில் ஒரு சீக்வல் டு கொடுத்து 0ன்னு அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது வேல்யூ அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து இனிஷியலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நிறைய கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். இனிஷியலைசேஷன் இதுக்கெல்லாம் நமக்கு மீனிங் தெரிஞ்சால் தான் நம்ம ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, n சீக்வல் டு 1 அப்படிங்கிறது என்னுக்கு வந்து நான் வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி இனிஷியலைசேஷன். இப்போ 2 வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. சம்முக்கு 0, என்னுக்கு 1ன்னு சொல்லிட்டு இப்போ ஒயில் லூப் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது, இங்கே ஆரம்பித்து இந்த க்ளோசிங் ப்ரேஸ் வரை இருக்கக்கூடியதான் ஒயில் லூப் அப்படின்றது. இப்போ நான் வந்து பார்த்துக்கோங்க, இந்த ஒயிலுக்குள்ள வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த சின்டாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே நான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். அப்போ ஒயில் லூப்பில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா n < 10ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ என்னோட வேல்யூ வந்து 10ஐ விட லெஸ் தென்னாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கலாம். அதான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ என்னோட வேல்யூ 10ஆகவும் இருக்கலாம், 10க்கு கீழேயும் இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த லூப் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? அப்போ என்னோட வேல்யூ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், 1ன்னு இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ 1ன்னு இருக்கா, 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 ட்ரூவாக ஃபால்ஸான்னு பார்க்கும்போது நமக்கு ட்ரூ தான். ஏன்னா 10ஐ விட 1 வந்து லெஸ் தென்னாக தான் இருக்குது. அப்போ உள்ளே வரும்போது சம்மு என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. என்னுக்கு என்ன வேல்யூ இருக்குது, சம்முக்கு 0ன்னு இருக்குது. என்னுக்கு என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது. அப்போ 0 + 1 நமக்கு என்னவா மாறும்னா 1ன்னு மாறும். இந்த 1ஐ வந்து இந்த சம்முக்கு அசைன் பண்ணும். புரியுதா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது என்னோட வேல்யூவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. n + 1 அப்படின்னா இன்க்ரிமெண்ட்டுன்னு அர்த்தம்.
என்னோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுது. என்னோட வேல்யூ என்ன இருக்குது? 1 இருக்குது. 1 + 1 என்ன ஆயிரும்? நமக்கு 2ஆக மாறிடும். அப்போ 2ஆக மாறிடுச்சு. திரும்ப என்ன ஆகுதுன்னா லூப்பு எகெயின் உள்ளே போகும். உள்ளே போகும்போது இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். இப்போ நமக்கு என்னோட வேல்யூ என்ன இருக்குது? இங்கே இன்க்ரிமெண்ட் ஆனால் 2 இருக்குது. அப்போ 2 2 < 10 நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ட்ரூ தான். ஏன்னா 10 விட 2 நமக்கு வந்து கம்மியான வேல்யூ தான். ஸோ திரும்ப லூப் உள்ளே வரும். இந்த மாதிரி லூப் வந்து எத்தனை டைம் நமக்கு வந்து ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் நமக்கு வந்து லூப் வந்து நமக்கு ரன் ஆகும். லூப்பு 10 டைம்ஸ் ரன் ஆகிட்டு நமக்கு வந்து அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இன்கேஸ் இங்கேயே கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகாது? லூப்பு உள்ளேயே போகாது. இங்கே இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நமக்கு ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போகும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வைல் லூப் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இதில் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ வந்து என்னோட வேல்யூ வந்து 10 டைம் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கு. இது நார்மலாக ஒரு ப்ரோக்ராமில் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு லைனாக நம்ம கோடு எழுதிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த கோடை ரெடியூஸ் பண்ணி இந்த வைல் அப்படிங்கிற இந்த லூப் மூலமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்து 10 டைம்ஸ் லூப்பை உள்ளே சுற்ற விட்டு நமக்கு வந்து இந்த ஒரே ஒரு பிரிண்ட்எஃப்ல என்ன பண்ணிடலாம்? நமக்கு ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைல் லூப் அப்படின்றது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வைலை வந்து என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்புன்னு சொல்கிறாங்க. எதுக்கு என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்புன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைல் லூப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே இருக்கு இல்லையா? வைல் அதாவது இனிஷியலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு டேரெக்டாக வைல் லூப் ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு ஸ்டேட்மெண்ட்டையே பார்க்கும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும், ப்ரோக்ராமே ரன் பண்ணாது. ஸோ ஸ்டார்டிங்லேயே இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா த வைல் இஸ் ஆன் என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்புன்னு சொல்கிறாங்க. வைல் லூப்புக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு வேரியபிள் வந்து கேரக்டர்னு கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்கு வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணியிருக்கு. இந்த சிங்கிள் கோட்ஸ் அப்படின்னா உள்ள எதுவுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது எம்டியாக எடுத்துக்கும். ஓகேவா? எம்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கேரக்டர் வந்து சும்மா நல்லா நம்ம செட் பண்ணியிருக்கோம், எம்டியாக செட் பண்ணியிருக்கோம், எதுவுமே உள்ளே கொடுக்காம. இப்போ இதை வந்து இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒய் லூப்புக்குள்ளே வருது. ஒய் லூப் வரும்போது கேரக்டர் நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பரில் வச்சு ஒரு கண்டிஷன் கொடுத்தோம். என்னோட வேல்யூ வந்து 10க்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை 10 விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்து நம்ம செக் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கொடுத்து செக் பண்ணுறோம் கண்டிஷனில். நாட் ஈக்குவல் டு ஒய், நாட் ஈக்குவல்ட்டுனா ஒய்யாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி இருந்ததுன்னா இந்த ஒய் லூப்புக்கு உள்ளே வரும். நம்ம செக் பண்ண போகிறோம் கேரக்டர் நாட் ஈக்குவல் டு ஒய். இங்கே கேரக்டர் வந்து எதுவுமே கொடுக்கல. இங்கே ஒய்யாக இருந்தால் தான் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். இங்கே தான் நம்ம எதுவுமே கொடுக்கல. நாட் ஈக்குவல் டு ஒய்ங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூ தானே உள்ளே வரும். உள்ளே வரும்போது இந்த கேரக்டரில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே வாங்கும். அப்போ கெட்கேரில் எனக்கு எம்டியாக தான் வாங்கும். நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே வாங்கி டிஸ்பிளே பண்ணும். திரும்ப உள்ள லூப்பு போகும். இப்போ இது எத்தனை டைம் இந்த லூப் உள்ளே போகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ கேரக்டர் ஒய்ன்னு டைப் பண்ணுறோமோ அது வரை இந்த லூப் உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்போ நான் அந்த கேரக்டர் வந்து இங்கே ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணுறனோ அப்போ இந்த ஒய் லூப் வரும்போது பார்க்கும் கேரக்டர் வந்து நமக்கு என்ன இருக்குது? ஒய்ன்னு இருக்குது. ஒய்ன்னு இருக்கும்போது ஒய் நாட் ஈக்குவல் டு ஒய் ட்ரூவான்னு பார்க்கும்போது ட்ரூ கிடையாது, ஃபால்ஸு. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக மாறிடும். கேரக்டர்லையும் ஒய் வந்துடும், இங்கேயும் ஒய் இருக்குது. அப்போ ரெண்டு ஈக்குவலாக மாறும்போது இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகி இந்த லூப்புக்குள்ளே உள்ளே போகாமல் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ஸோ இது செகண்ட் எக்ஸாம்பிள். இந்த 2 எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. இங்கே ஒய் லூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரேசஸ் போட்டிருப்போம், இங்கே நம்ம ப்ரேசஸ் போடலை. எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம கர்லி ப்ரேசஸ் போடணும் அவசியம் கிடையாது. மோர் தென் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கம்பல்சரி இங்கே என்ன பண்ணணும்? கர்லி ப்ரேசஸ் போடணும். பட் வந்து குட் ப்ராக்டிக்ஸாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து ஒரு கோடிங்கை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிங்கிள் லைனாகவே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? கர்லி ப்ரேசஸ் போட நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயில் லூப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ஒயில் லூப் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டூ வைல் அப்படின்ற லூப்பை பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.